வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் திமுக 77 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வெற்றிகரமாகச் சேர்த்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த வெகுஜன உறுப்பினர் இயக்கம் மொத்தம் 2 கோடி உறுப்பினர்களைச் சேர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கட்சி தனது அடிமட்ட இருப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இதை கருதுகிறது. அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் தங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் அதிக நேர்மையுடன் பணியாற்றவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசுக்கு பொதுமக்களின் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கட்சி மக்களுடன் இணைந்திருப்பது மிகவும் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தின் முதன்மையான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஸ்டாலின் எடுத்துரைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், விடியல் பயணம், காலை உணவு திட்டம் மற்றும் நான் முதல்வன் போன்ற முயற்சிகளை ஊக்குவிப்பதில் குறிப்பாக பெண்கள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகளிடையே குறிப்பாக அவற்றிலிருந்து நேரடியாக பயனடையும் முயற்சிகளை ஊக்குவிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். உடன்பிறப்பே வா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். 12 நாட்களுக்கு மேலாக உள்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த கிளை, ஒன்றியம், நகர மற்றும் பகுதி அலகுகள் உட்பட பல்வேறு நிலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 1.000க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் அவர் கலந்துரையாடியுள்ளார். இதற்கிடையில் வரவிருக்கும் உங்கள் ஸ்டாலின் திட்டத்திற்கான விளம்பர ஜிங்கிள் ஒன்றை தமிழ்நாடு தகவல் துறை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய முயற்சியை ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரத்தில் முதலமைச்சர் தொடங்க உள்ளார். இது அரசாங்கத்தின் நேரடி தொடர்பு முயற்சிகளை மேலும் விரிவுபடுத்துகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.